2007 இந்த 2007ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 24ஆம் தேதி அன்று மண்மினை எஸ்டிஎஃப் வந்து எனது கணவரை வெள்ளவேனில் 2 கைகளுடன் 7 பேர் வந்து கொண்டு போனவங்க கண்ணை கட்டி கொண்டு போனவங்க இதுவரைக்கும் எந்த முடிவுமே இல்லை. நாங்களும் எங்கிலும் ஒரு மாதிரியாக இந்த அரசாங்கம் இந்த மக்களை ஒரு சாதியான பேக்கூத்து காட்டுது. எங்களுக்கு சரியான ஒரு மன வருத்தமாக இருக்குது. எனக்கு இருக்க ஒரே ஒரு பிள்ளை 11 வயது இந்த மகன் நடக்கிறதும் இல்லை இருக்கிறதுமே இல்லை. இந்த 11 வருஷத்துக்கு நான் என்ன கணவரை நான் போகாத இடமும் இல்லை இடமும் இல்லை. இந்த வீதி வழியெல்லாம் எங்களுக்கு என்ன வர வேண்டிய விதியா நாங்கள் வள விட்டு நாங்கள் வலிக்கிறோம் எங்களுக்கு எப்படி எங்குமே தெரியாது. நாங்கள் பெருசாக எந்த இடத்துக்குமே போகிறதும் இல்லை. இந்த மக்கள் வந்து வீதியில் கிடக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கண் இல்லையா? அவன் கதிரையில மட்டும் ஏறி குந்துனா காணுமா? எங்களுக்கு எதிராக வரணும். இன்னும் 2 வருஷத்தால் அவர் ஆட்சி முடியக்கிட்டா போய் ஆட்சி முடியட்டா அடுத்த அரசாங்கம் வரும். அடுத்த அரசாங்கம் வந்தோட இன்னும் 2 வருஷம் கேட்பாங்க. இந்த 2 வருஷம் அவகாசம் வேணாம் எங்களுக்கு. 2 வருஷம் இல்லை உடனடியாக எங்களுக்கு இந்த தீர்வு வரணும். எங்களுக்கு ஆக்கள் பிடிச்சவங்க ஆரன்னு தெரியும். அவங்களை அடையாளப்படுத்தின்ற தகவல் அறியும் சட்டத்தையும் கூட நாங்கள் அதுக்கும் கூட அனுப்பி இன்னும் எங்களுக்கு தகவல் திரும்ப தரவில்லை. 14 நாளைக்கு கடன் 14 நாளைக்கு தரவில்லை. இன்றைக்கு நாளைக்கு விசாரணை இருக்காங்க. 17ஆம் தேதி வந்தாங்க போலீஸ் ஆக்கள் 3ஆம் தேதி வராங்க. ஒவ்வொரு நாள் விசாரணை தான் செய்கிறாங்க. ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்குது. இனிமா பேச்சுவார்த்தையில் 2 வருஷ கால அவகாசம் கொடுக்க வேணாம். என்னத்துக்கு அந்த சம்பந்தன் ஐயாவுக்கு வயது வைத்து அவருக்கு கண்ணு தெரியுது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் காது காக்குதில்லை. ஒரு மக்கள் படுற பாடு அவருக்கு காது கேட்காத கண்ணு தெரியாத ஒரு வயது ஒரு அரசாங்கத்தில் போய் அவர் அரசியல்வாதியாக இருந்தாருன்னு சொன்னால் அவர் எப்படி நீதி கேட்பார்? அவர் பயத்தில் அவர் நீதி பார்க்க மாட்டார். அவராவது இந்த அரசியல்வாதிகள் இல்லாண்டு அரசாங்கம் அவர் சேர்ந்து எங்களுக்கு இந்த நல்ல முடிவை தரணுன்றது எங்களுக்கு